Hi and welcome to Rajati's Family Kitchen. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தயிர் பூரி அந்த மசாலாவோட போட்டு பாம்பேல எல்லாம் இது ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் நார்த் இந்தியன் சாப்பிடுறது இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஐட்டம். எப்ப நான் பாம்பே போனாலும் இது சாப்பிடாம வரவே மாட்டேன். So today we'll be preparing a dish called dahi puri. It's a very popular North Indian snack and it's especially in Bombay it's very popular. In any restaurant you go to there's always dahi puri and it's very tasty. So let's have a look how to make it. Yes. இந்த தயிர் பூரி அது மசாலா போட்டதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். So let's have a look at the ingredients for this delicious dahi puri. இப்போ அந்த பூரி முதல்ல பண்ணிக்கணும். பானி பூரியோட பூரியாட்ட சின்ன சின்ன பூரி பண்ணிக்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ரவை வெள்ளை ரவை எடுத்துர்க்கேன். So we need half cup suji, that's semolina. அத கொஞ்சோண்டு அது பசவு இல்லாம இருக்க தொட்டுக்கிறதுக்கோசரம் மைதா மாவு. We need a little bit of plain flour. This is just so that when we're making the puris, it comes out well. So just a sprinkle of plain flour. தயிர் எடுத்துர்க்கேன். தயிர் தான் தயி பூரினாலே தயிரோட பூரிங்கும்போது அது மெயின். சோ தயிர். 1 cup yogurt, Greek yogurt. சக்கரை 2 to 3 teaspoons of sugar. கொஞ்சம் மாவுல போட்டு டேஸ்ட்க்கோசரம் உப்பு மாவுல போட. We need a little bit of salt for the puris. garnish பண்ண கொஞ்சம் கொத்தமல்லி. We need some coriander leaves for garnishing. ஒரு வெங்காயம். We need 1 onion. ஒரு மிளகாய். 1 red chili. இந்த மாவு பிசையறதுக்கோசரம் கொஞ்சம் தண்ணி. A little bit of water to make the dough. அரை தக்காளி. Half a tomato. அரை வெள்ளரிக்காய். Half cucumber diced. இந்த டால் மூத்து இந்த ஓம் பொடி கடையில இருந்து வாங்கிக்கலாம் இல்ல நம்ம கூட பண்ணிக்கலாம் பட் இது மேல போடணும் மசாலாவோட மேல அது சோ இது. So we need dal mooth. கொஞ்சம் ஓமம் பொடி. And we need hot save. எடுத்து வச்சிருக்கிற ரவையை போட்டுக்கறேன். So now we're taking the semolina. கொஞ்சோண்டு salt தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். Adding the salt we need for taste. அப்புறம் அந்த தண்ணி வச்சு ரொம்ப தண்ணியா பிசையாம ஓரளவுக்கு நல்லா பெரட்டி ஃபர்ஸ்ட் பிசைஞ்சுக்கணும். We're going to add the water gradually because we don't want it too watery. Just enough so it comes together. See இந்த மாதிரி பெரட்டி எடுத்த மாதிரி பிசைஞ்சுக்கணும் பாருங்க கொஞ்சம். Just until it comes together. Just like that. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த ஈரப்பதத்தை எடுக்கிறதுக்கோசரம் இந்த மைதா மாவை நம்ம யூஸ் பண்றோம். மைதா மாவை கொஞ்சம் எடுத்து அந்த ஈரப்பதத்தை இது பண்ணி கெட்டியா பிசைஞ்சுக்கணும். So it's a little bit to make it a bit thick so we can make the dough. We're adding the plain flour to it. Just enough plain flour so we can actually make the dough for the puri. கொஞ்சம் ரொம்பவே ஸ்டிக்கியா இருந்தா கையில கொஞ்சம் எண்ணெயை தொட்டுக்கலாம். If it's too sticky you can touch a little bit of oil. இப்போ இந்த ரவையும் கொஞ்சோண்டு அந்த மைதாவும் போட்டு பிசைஞ்சது பாருங்க. ரொம்ப அழகா ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு. So as you can see the dough is ready. It's not sticky anymore and it's come together very nicely. Now we'll have to leave this aside for about 5 minutes. Then we can start making our puris. இப்போ பிசைஞ்சு வச்ச இந்த மாவை ஒரு 5 நிமிஷம் வெச்சதுக்கு அப்புறமா பூரியோட குட்டியா இட்டு பொரிக்கலாம். இப்போ அத உருண்டைய நான் ரெண்டா பிரிச்சிருக்கேன். ஏனா சப்பாத்தி மாதிரி இடணும். பட் இத நம்ம எந்த மாவும் தொட்டுக்காம இட்டா நல்லது. So we're going to roll this out. We've taken half of the dough that we've made and we're rolling it out. கொஞ்சம் நல்லாவே ஒட்டி வராம இருக்குிறதுக்கு எண்ணெயை விட தொடச்சுக்கலாம் நம்ம. You can again touch oil so that it doesn't stick. So if it's a little bit sticky, use oil, just touch oil. It's better not to use dry flour because if you use dry flour, we're going to deep fry this and it's going to get the oil messy. இப்போ இந்த பூரியை நமக்கு வேண்டியது சின்ன சின்ன பூரி. சோ ஏதோ ஒரு ஷேப்பான ஒரு மூடி எடுத்து குட்டி குட்டியா பண்ணிக்கலாம். So we're going to cut these into small circles. See like this. So then we can make
small puris that will be appropriate for the dahi puris. இன்னொரு ரவுண்டா எடுத்து வச்சதோட சேர்ந்து இதோட மிச்சத்தையும் போட்டு பிசைஞ்சு இது ஒரு பெரிய சப்பாத்தியாட்ட இட்டு குட்டி குட்டி பூரி பண்றதுக்கு ரெடியா வைக்கிறேன். So the remaining flour we had, which couldn't be cut into a full circle, we've added it with the other dough that we had separated, and we're going to make this again into a chapati and cut circles. இப்போ அந்த மாவை வந்து அந்த ஷேப்பை வச்சு குட்டி குட்டியா பூரிக்கு தகுந்த மாதிரி ஷேப்ல பண்ணி வச்சாச்சு. So as you can see, we've cut them into the small circles that's appropriate to make the puris. Now it's ready to be deep fried. இந்த பூரி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை வச்சு பால்னியை வைக்கணும். இப்போ வந்து அடுப்பை ஏற்றி பால்னி வச்சிருக்கேன். இந்த குட்டி பூரிகள்லாம் வந்து மூழ்கும்படியான எண்ணெய். So we've kept the wok on the stove. We've put enough oil for frying, deep frying. Now we need to wait until this oil heats up. நல்ல எண்ணெய் வந்து நல்லா சுட்டதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பூரியா இல்ல 2-3 பூரி கூட ஒண்ணா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். So once the oil heats up, we're going to put a couple of puris at one time to deep fry. எண்ணெய் இப்போ வந்து நல்லா காஞ்சாச்சு. சோ ஒரு பூரி போட்டு பார்க்கறேன் எப்படி வருதுன்னு. So the oil has heated up. We put the first puri in. Let's see how that goes. சோ இந்த பூரி பாருங்க ரொம்ப அழகா உப்பி வருது. நல்ல அழகா உப்பி வருது பானி பூரி ஆட்ட குட்டி குட்டியா. So the puris are getting puffed up. They're looking really cute now. Small puffs. இது மாதிரி குட்டி குட்டி பூரியா நம்ம வந்து 2-3 செட்டா போட்டு எடுக்கணும். நல்ல உப்பி வருது பாருங்க. ரொம்ப அழகா உப்பி வருது பானி பூரியாட்ட. So we've fried the first set. We've kept that aside. This is the second set inside. And as you can see, these are starting to puff up as well now. இப்போ இந்த பூரிகள்ல வந்து ஒரு பிளேட்டுக்கு தயிர் பூரி பண்ற அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நிறைய பொரிச்சு வச்சதுல இப்போ வந்து ஒரு பிளேட் பண்ணி காமிக்க போறேன். So we're going to show you one plate of dahi puri. So we've taken puris that's enough for one plate. இப்போ இந்த பூரி தயாராயாச்சு குட்டி குட்டியா. இப்போ இந்த சுகரை வந்து நான் இந்த தயிர்ல போட்டு கலக்குறேன். Now we're adding the sugar to the plain Greek yogurt and mixing it well. நல்லா கலந்துக்கணும். And mixing it really well. கலந்துட்டு அந்த பூரியோடதுல வந்து நடுவுல குட்டியா ஓட்டை போடணும். ஓட்டை போட்டுட்டு இந்த தயிரோடது அதுக்குள்ள ஊத்தணும். So you create a small hole in the puri and place some of the yogurt that was mixed with sugar in it. See, இந்த மாதிரி அழகா ஒரே ஒரு ஓட்டை அழகா உள்ள சோ இந்த பூரியோட தயிரை ஊத்தணும். இந்த மாதிரி அந்த எல்லா பூரியோடதுலயும் உள்ள ஃபுல்லா தயிரை ஊத்திக்கணும். இது பேரு தயிர் பூரி. ரொம்ப ஜோரா இருக்கும். So we made small holes in the puri on the top and we're putting the curd in it. இப்போ இந்த லேயருக்கு மேல கொஞ்சம் ஓமப்பொடியை தூவுறேன். So the next step, we're going to sprinkle some sage on top, hot sage. ரொம்ப ஜோரா இருக்கும். அதுக்கு அப்புறமா the Bombay mix இல்லனா அந்த dalmoot followed by the dalmoot. அதுக்கு மேல இந்த வெள்ளரிக்காய். And then we're going to add the chopped cucumber, diced cucumber. Oh, it's starting to look very colorful already. அதுக்கு மேல தக்காளி. Then the juicy tomatoes that's been also diced. இதுக்கு மேல நீங்க வந்து மிளகாய் பொடி அல்லது சாட் மசாலா எது வேணா போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. பட் எனக்கு அவ்வளோ காரம் வேண்டாங்கிறதுனால நான் போடல. இல்லைன்னா சூப்பரா காக்கடி போடலாம், கேப்சிகம் போடலாம், குட்டி குட்டியா ரொம்ப நல்லா இருக்கும் இதுல. Of course, if you want, you can add chili powder to it, chaat masala. It's really up to you. அப்புறம் ஒரு லேயர்ல வெங்காயம். And lastly, we're going to sprinkle some chopped onion, coriander leaves to garnish. இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியா
இந்த தயிரை வந்து மேல அழகா போடணும். And then after all that's done, we spread the curd over the plate. Wow, that looks fantastic. Very tasty. அப்புறம் ரொம்ப ஜோரா இருக்கும். இது வந்து சாப்பிடுறதுக்கு எல்லா வகையோட டேஸ்டும் கலந்திருக்கும். சில்லிஸ் வந்து வேணும்னா குட்டி குட்டியா நறுக்கி போட்டுக்கலாம். பட் சில்லியோட காரத்தோட சாப்பிடணும் விரும்புறவங்க அதை போட்டு சாப்பிட முடியும். Of course, you can add chilies as well if you want. கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் அதில் ஓரமெல்லாம். எத்தனை லேயர் வேணா போட்டு நீங்க ரொம்ப ஜோரா பண்ணிக்கலாம். As you can see, this delicious snack is coming together now. இப்போ இந்த தயிர் பூரி ரெடியா இருக்கு. இது வந்து நீங்க வந்து ஸ்நாக்ஸா யூஸ் பண்ணி சாப்பிடலாம். So now the dahi puri is ready to be served. It's delicious, it looks fantastic, and it's a really good snack in between meals. And look at it, it just looks so fabulous. It's so mouth-watering. Mom, can I just taste it now itself? I can't wait. Of course, எல்லாமே உங்களுக்கு தான். Let me have a taste of this wonderful dish. Wow, that is so nice. It's so delicious, so tasty with that Greek yogurt with sugar, and then it goes in well with the other ingredients that we put in there. It's so wonderful. You should so try it. Thank you. இப்போ இந்த பூரி வந்து வெந்த பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வேக வச்சு அதை ஒரு லேயரா கூட போடலாம், கேப்சிகம் போடலாம், என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டாலும் சாப்பிடும்பொழுது இந்த சாலடோட சேர்ந்து சாப்பிட்ற இந்த பூரியோட டேஸ்ட் சுவையோ சுவை ரொம்ப ஜோராகவும் இருக்கும், நல்ல வயிறும் ரொம்ப. With this dish, you can add anything you like mashed potatoes or capsicum. It's really up to you. You can go out there, get the ingredients you like, and do this dahi puri. இந்த பூரி சின்னதா இருந்தாலும் உப்பி வரதோட சீக்ரெட் என்னன்னா, அந்த ரவையை பிசையும் பொழுது நல்ல அழகா கொஞ்சம் கெட்டியா பிசைஞ்சு அந்த ரவுண்ட் வந்து கொஞ்சம் கெட்டி லேயரா இருந்தானாக்க உங்களுக்கு நல்ல பஃபா உப்பி வரும். The secret to making the puris is when you're rolling it out as the chapati, don't do it too thin, do it a little bit thick, so when you fry it, it'll puff up, and that's the secret of doing the puris. So இந்த பூரி தகியோடது ரொம்ப ஜோரா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்து ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்து ஒரு சேஞ்சுக்கு நீங்க இத பண்ணி சாப்பிடுங்க. Hope you all try this at home. It's a must try and relish this wonderful snack. Thank you for watching our show. நன்றி.